தமிழகத்தில் 2 இயக்கங்கள் தான் ஆள முடியும். திராவிட இயக்கங்கள் தான். ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு முறை ஆட்சிக்கு வந்து மறுமுறை வந்ததாக வரலாறு இல்லை. கலைஞர் காலத்திலே அதுதான். கலைஞர் ஒரு அஷ்டவதானி. அவருக்கு எல்லாமே தெரியும். பேச்சாற்றல், எழுத்தாற்றல் எல்லாம் தெரிந்தவர். அவர்னாலேயே முடியல. இன்றைக்கி நம்ம ஸ்டாலினுடைய ஆட்சியை மக்கள் இப்போவே 2 ஆண்டுகளே வெறுத்துட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போதை மாநிலமாக மாறிவிட்டது. மது ஒழிப்பு மாநாடு கூட நடத்துகிறாங்க ஒரு கட்சியில். மது ஒழிப்பு மாநாடு மட்டும் இல்லை, போதை ஒழிப்பு மாநாடும் நடத்தணும். தமிழகத்தில் போதை இருக்கக்கூடாது. நம்முடைய அடுத்த சமுதாயம், வருங்கால இளைஞர்கள், வருங்கால இளம் பெண்கள், இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய நம்முடைய தலைமை, நம்முடைய தலைவர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வாரிசுகள் இன்றைக்கி கண்முன்னாலே இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுறாங்க, போதைக்கு அடிமையாக இருக்காங்க. இதை தடுக்க வேண்டுமானால் ஒரே வழி திமுக ஆட்சியை அப்புறப்படுத்தணும். திமுக விரட்டி அடிக்கணும். இன்றைக்கி காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை. காவல்துறை ஏசியே அடிக்கிறாங்க, டிஎஸ்பி அடிக்கிறாங்க. ஏன் யாரும் அந்த காவல்துறையே இன்றைக்கி பயந்து போயிருக்கு. முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுடிகள்லாம் காவல்துறையை பார்த்தா பயப்படுவாங்க. இப்போ ரவுடிகள் வந்து காவல்துறை வந்து ரவுடிகளுக்கு பயப்படுற மாதிரி இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்குது. காரணம் அவங்க நிர்வாகிகள் அதில் பெரும் மாதிரியாக தீவிரவாதியாக அதிகாரத்திலையும் பங்கு திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு. நம்ம கூட்டணிக்கு வந்தால் துணை முதலமைச்சர் பதவி திருமாவளவனுக்கு வழங்கப்படுமா? ஏங்க இதான் இவர் வந்து தேவையில்லாத பேசுகிறீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் கட்சி எங்கள் ஆட்சியை பிடிக்கும். எடப்பாடியார் தான் முதலமைச்சர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளுகிறோம். கூட்டணி என்ற பேச்சே கிடையாது. கூட்டணி ஆட்சி என்பதே கிடையாது தமிழகத்தில். கூட்டணி ஆட்சி தமிழக மக்கள் விரும்ப மாட்டாங்க. முதல்ல அதை நினைச்சுக்குங்க. மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியும். மகாராஷ்டிராவில் என்ன நடக்குது, மற்ற ஆந்திரா, மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள். ஒன்று திமுகவா அண்ணா திமுகவானு தான் இந்த மாநில தேர்தல் நடக்கும். தமிழ்நாட்டுக்கான தேர்தல் 2026 தேர்தல் திமுகவா அண்ணா திமுக, ஸ்டாலினா எடப்பாடியாரா? ஸ்டாலினை காட்டிலும் பன்மடங்கு இன்றைக்கி பன்முகம் கொண்ட எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் சிறந்த நிர்வாகி. ஏழை எளிய மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறார். விவசாயிகளுடைய பிரதிநிதியாக இருக்கிறார். மாணவர் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார். அவர்தான் முதலமைச்சர் ஆகணும்னு இன்றைக்கே மக்கள் முடிவெடுத்திருக்காங்க. நீங்கள் இதில் போய் அது செய்வீங்க இது செய்வீங்களான்ற பேச்சே கிடையாது. ஆனால் முதல்வர் வெளிநாடு பயணம் போயிட்டு வந்து 7500 கோடி ரூபா முதலீடு கொண்டு வந்திருக்காங்கிறாரு. 11,500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவர் இத்தனை வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. இது எத்தனை 7வது முறையா 6வது முறையா நல்லா சுற்றி பார்க்குறார். அப்பா நல்லா என்ஜாய் பண்ணுறார். எந்த முதலமைச்சர் தமிழகத்திலிருந்து போன முதலமைச்சர்கள் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி அவ்வளோ அற்புதமாக அந்த அங்கே போய் அனுபவிச்சு யாரும் கிடையாது. போனாங்களா இவங்க அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வருவாங்க. எடப்பாடியார் போனார், அப்படி தான். யார் போனாலும் அப்படி தான். எங்கள் புரட்சி தலைவர் போயிருக்காரு, அண்ணா போயிருக்காரு, இவங்கெல்லாம் போயிருக்காங்க. போனுங்க கலைஞர் கூட போயிருக்காரு. யாரும் இந்த மாதிரிலாம் போனதே கிடையாது. அப்பா நீ என்னமோ நினைக்கிறீங்க. இவர் போய் அதை முதலீடு ஈர்க்க போனாரா, அந்த நாட்டில் போய் அனுபவிக்க போனாரான்னு தெரியல. முதலமைச்சராக இருக்கும்போது அனுபவிச்சிடணும்னு நினச்சிட்டார் நம்ம முதலமைச்சர். அவர் குடும்பம்னு நினச்சிட்டாங்க. அதுக்கு தமிழ்நாட்டுடைய மக்கள், ஏழை மக்களுடைய வரியை இன்றைக்கி பயன்படுத்தியிருக்காங்க. முல்லை பெரியார் பிரச்சனை கண்டிக்கத்தக்கது. இது மாதிரி ஒரு இயக்கம், காங்கிரஸ் இயக்கம் தான் அதை நடத்துறதாக சொல்கிறாங்க. காங்கிரஸ் இயக்கம் நடத்தினா இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு ஒருத்தர் கூட ஓட்டு போட மாட்டாங்க. தென் மாவட்ட மக்களுக்கு நீராதாரத்தை தரக்கூடிய முக்கியமான அணை இந்த முல்லை பெரியார் அணை. சட்ட போராட்டம் நடத்தி அம்மா அவர்கள் நீதி அரசருடைய அனுமதி பெற்று படிப்படியாக முதல்ல 142 அடி ஏற்றுக்கங்க, இந்த பேபி அணை கட்டினோட 152 அடியாக ஏற்றிக்கொள்ளலாம்னு சொல்லி சட்ட போராட்டம் நடத்தி முடித்தது. அவங்க கொடுத்த அந்த இதை கூட அரசு அந்த உச்சநீதிமன்றத்துடைய இதை கூட நடவடிக்கை எடுக்காது தான் 2006லேருந்து 2011 வரை ஆட்சியில் இருந்த திமுக. அன்றைக்கி இருந்த கலைஞர், இந்த கலைஞர் தான் அன்றைக்கி திமுக காங்கிரஸோட கூட்டணி, ஐக்கிய கூட்டணியில் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்ததன் அடிப்படையில் அன்னைக்கு அச்சுதானந்தர் சொல்லும்போது, மாற்று அணை வரும்போது அம்மா குதித்து எழுந்தார்கள். 3 இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க, போராட்டம் நடத்துனாங்க.
மதுரைக்கு வரக்கூடாதுன்னு 19 மிரட்டல் கடிதங்கள் விடப்பட்டது. நாங்கள் வந்து மனித குண்டாக மாறுவோம், நீ இந்த ஊரை விட்டு போக முடியாது, மதுரை விட்டு போக முடியாதுன்னு சொன்னாங்க. உயிரை துச்சமென நான் மதித்து வந்தேன்னு அம்மாவே இங்கே வந்து பேச வந்தாங்க. கடலில் நீந்து வந்தாங்க. 2.5 மணி நேரம் அந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு அம்மா வந்து பேசும்போது என்ன சொன்னாங்க, நான் மீண்டும் ஆட்சிக்கு வருவேன், மீண்டும் ஆட்சிக்கு வருவேன், 152 அடியாக உயர்த்தி காட்டுவேன், முதல் கட்டமாக 142 அடி உயர்த்தி காட்டுவேன்னு சொன்னவரை புரட்சித் தலைவர் அம்மா. எனவே யாரும் கொடுத்து யார் மத்திய அரசில் இதுவும் கிடையாது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு, அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாத திமுகவை விரட்டி அடிக்கணும்னு சொன்னாங்க. விரட்டி அடித்தாங்க 2011. அதே மாதிரி 142 அடியாக உயர்த்தப்பட்டது. ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது 142 அடி உயர்த்தப்பட்டது. இன்றைக்கி திமுக ஆட்சியில், ஸ்டாலினுடைய ஆட்சியில் தான் அது இன்றைக்கி குறைக்கப்பட்டிருக்கு 141 அடி. ஆக கையாளாக இது ஒரு முதலமைச்சர் தமிழகத்தில் இருக்கார். தென் மாவட்ட மக்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். சரியாக தேர்தல் வரும்போது, தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரும்போது அவருடைய பதிலை கொடுப்பார்கள். குறிப்பாக இன்றைக்கி வெள்ளையருக்கு இருந்த நல்ல குணம் கூட, அந்த இயற்கை குணம் கூட, அந்த இயற்கை சிந்தனை, ஏழைகளுக்கு உதவணும், 5 மாவட்ட விவசாயிகளுக்கு மக்களுக்கு உதவணுன்ற அந்த நல்ல எண்ணம் கூட இல்லாத ஒருவர் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிறார். அதுதான் வருத்தமாக இருக்கிறது, மிகப்பெரிய வருத்தம். அவர் சொந்த வீடையும் சொந்த மனைவியுடைய நகையும் விற்று இந்த நம்முடைய பெண்ணை குயிக் அவர்கள் கட்டினார்கள். அதுக்கு இன்றைக்கி பாதுகாப்பு இல்லைன்ற நிலை வரும்போது இன்றைக்கி கொதித்து எழுந்திருக்கணும், எழுறவில்லை திமுக. எனவே அண்ணா திமுக எங்களுடைய புரட்சித் தமிழர் எடப்பாடியார் இருக்கு வரை நிச்சயம் அம்மா புரட்சித் தலைவர் வழியில் தென் மாவட்ட மக்களுடைய காவலனாக அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறார். நாங்கள் பயப்பட தேவையில்லை, தென் மாவட்ட மக்கள் பயப்பட தேவையில்லை என்பது வாழ்த்து சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது அவருடைய விருப்பங்க. அவர் சொல்கிற இப்போ இதே ஸ்டாலின் போய் கேளுங்க, ஏங்க நீங்கள் இதுக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல மாட்டீங்க, மற்றதுக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க. இது அவருடைய அவங்கவுங்க விருப்பம், அவங்க சொல்கிறாங்க சொல்ல, அது மக்கள் பார்த்து கொண்டு.